அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स पत्रिका कर्क कसलर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप इस वीडियो को देखने के पहले सब्सक्राइब कर लें और लाइक करें. देखने के बाद और अपने दोस्तों में, रिश्तेदारों में इसको बांटें. देखिए, मेरे लिए आपका बड़ा उपकार रहेगा. आशा है कि आप मेरी इस प्रार्थना पर ध्यान देंगे और उस पर अमल करेंगे. ऐसी मेरी सविनय प्रार्थना है. अच्छा, आज हम सूरदास, महात्मा सूरदास के बारे में, उनके रचनाओं के बारे में कुछ जानकारी प्राप्त करने वाले हैं. ये खास करके दक्षिण भारत हिंदी प्रचार सभा के विशारद उत्तरार्ध, राष्ट्रभाषा विशारद उत्तरार्ध परीक्षार्थियों के पाठ्यक्रम के आधार पर ये विषय लिए गए हैं. इसके आधार पर सूरदास की कृतियों के बारे में हम आज जानने वाले हैं. सूरदास कृष्ण भक्त कवि है. उन्होंने कृष्ण लीला के बारे में बहुत सारे ग्रंथ लिखे हैं. उनमें से एक पत्रिका विनय पत्रिका. इस विनय पत्रिका में उन्होंने श्री कृष्ण से विनय की है. मतलब जीवात्मा परमात्मा से विनय करती है. जीवात्मा பரமாத்மாவை பார்த்து வேண்டிக் கொள்வதாக அவர் நிறைய பாடல்களை அமைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பாடல் ஜீவாத்மா தன்னுடைய தவறுகளை எண்ணி மனம் போன போக்கிலே செயல்பட்டு அது பின்னாலே வருந்துகிறது. ஐயோ, நான் வாழ்நாள் புறாவையும் இறைவனடியே சேராமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துகிறது, வேதனைப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னுடைய அறியாமையே காரணம். நான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை, என்னுடைய அறியாமை இதற்கு காரணம். அது அறியாமையை ஆண்டவனை நீங்கள் மன்னித்தருளுக என்று வேண்டுகிறார் சூரதாஸ். அப்படி ஜீவாத்மா கிருஷ்ணரை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சூரதாஸ் கே பத் ஜீவாத்மாவானது பரமாத்மாவை பார்த்து, அதாவது கண்ணனை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. सूरदास जी कहते हैं यहाँ पर जीवात्मा की विनय और प्रार्थना, ये विनय पत्रिका विनय नाम के अंश से लिया गया है. इसमें जीवात्मा परमात्मा श्री कृष्ण से विनय करती है, प्रार्थना करती है कि मैंने जिंदगी भर मैंने कोई अच्छा काम नहीं किया. मैं बहुत नाचा நான் ரொம்ப ஆடிவிட்டேன். தமிழில் சொல்வார்கள் ஆடக்கூடாது என்பார்கள். ஒரு பாடலே உண்டு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிவிட்டால் அடங்கிடுவே மனிதா. ஆகவே ஆடக்கூடாது, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலைமை சொந்தமடா என்று கவிஞர் சுரதா அவர்கள் பாடியிருப்பார். அப்படி எல்லோரும் பாடிக்கிறார். நேற்று கூட நான் பார்த்தோம், கபீர்தாஸ் ஜூட்டா பஞ்சரங்க சோல்ரே என்று பாடினார். தன ஜோபன் கோ கரபு ந கீஜே ஜூட்டா பஞ்சரங்க சோல்ரே. பணம் இருப்பதற்காக இங்கு கர்வம் கொள்ள வேண்டாம் என்றால், இது ஒரு 5 வகை தத்துவங்களான பஞ்ச பூதங்களால் தைக்கப்பட்ட ஒரு பை. ஆகவே இந்த பை அந்த காற்று வெளியே போய்விட்டால் அவள் ஒன்றுக்காகாது. நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு, திருமூலருடைய மக்கள் சொன்னாங்க, பேரை நீக்கிவிட்டு பிணம் என்று பெயரிட்டு சோலை சுடுகாட்டிலே எரியூட்டி நீரில் பொழுது நினைவொழிந்தாரே என்று பாடுவார் திருமூலர். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் ஆளாக இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த பாடலுக்கு அது மிகுந்த பொருத்தமாக இருக்கும். ஆகவே
இங்கே சொல்கிறாரு, நான் ரொம்ப ஆடிவிட்டேன். ஒரு ஆட்டோவில் நான் பின்னாலே வசனம் பார்த்தேன். அது இடப்பட்டது, வசதி வந்ததும் ஆடாதே, வறுமை வந்ததும் வாடாதே. என்ன சிறிய வார்த்தையாக இருந்தாலும் எவ்வளோ கருத்து இருக்காது, தத்துவம் இருக்கிறது. வசதி வந்ததும் ஆடாதே, வறுமை வந்ததும் வாடாதே என்கிறார் அந்த 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 ஆட்டோ சொல்கிறது. இது மிகப்பெரிய தத்துவத்தை இந்த சிறு வரிகளில் சொல்லிவிடுக்கிறார். அதுபோல இங்கே சூர்தாஸ் என்ற ஜீவாத்மா சொல்லுதாமா, சூர்தாஸ் நாமக்கு ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்து சொல்லுதாமா. என்ன சொல்லுது, அப்மை நாச்சோ பகு கோபால, கோபால் மற்றும் கோபால், அப்மை நாச்சியோ பகுத் கோபால், கோபாலா கண்ணனே நான் ரொம்ப ஆடிட்டேன். அப்பை நாச்சியோ பகுத் கோபாலா, கண்ணா நான் இந்த வாழ்நாளில் ரொம்ப ஆடிட்டேன். பகுத் நாச்சியோ கோபாலா, அப்மை நாச்சியோ பகுத் கோபாலா. சரி, நாட்டியம் ஆடினேன், நிறைய ஆடிட்டேன். சரி, அப்போ நாட்டியம் ஆடுவதற்கு அந்த கெட்டப் வேணும், அந்த அலங்காரம் வேணும் அல்லவா? சரி, என்ன அலங்காரம் நான் செய்து கொண்டேன்? जीवात्मावादी नाट्यकार சொல்றாமா, वो कहती है जीवात्मा रूपी नर्तकी कहती है काम क्रोध की पहरी चोलना. சாதாரணமாக நான் போடுகின்ற ஆடை வேறு, பெண்கள் போடுகின்ற ஆடை வேறு, நாட்டியக்காக போடுகின்ற ஆடைகள் வேறு. அந்த கெட்டப் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆடை அலங்காரம் சற்று மாறுபட்டிருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள். அதற்கு தனிமையான ஆடை அணிகள் உண்டு. சரி, அப்போது அந்த ஆடை அணிகள் என்ன தெரியுமா? காம क्रोधकी पहरी चोलना. चोलना ड्रेस पोशाक, पहरीना पहन लिया. காமத்தையும் குரோதத்தையும் கோபத்தையும் நான் அதாவது ஆடையாக உடுத்திக் கொண்டேன். காம குரோதிக்கு பெயரி சொல்லலாம். காமத்தை, ஆசையை, கோபத்தை நான் உடையாக உடுத்திக் கொண்டேன். காம குரோதிக்கு பெயரி சொல்லலாம். சரி, அடுத்த மாலை போடுவாங்கல்ல, மாலை போட்டுருவாங்க. கண்ட விஷயக்கி மால், கண்டு விஷயக்கி மால், என்றால் தொண்டை கழுத்திலே விஷய் என்றால் பல வகையான ஆசைகள். ஒரே ஒரு மிஸ்டாக விஷய் என்றால் இங்கே மேட்ரு சொல்லுவாங்க. மேட்ருனா இப்போ என்ன மாதிரி கஞ்சிவாங்க மேட்ரு சொன்னாங்க. அப்படி இல்லை, மேட்ருக்கு சொன்னாலே பலவிதமான, அதாவது காமம், குரோதம், கோபம், பேராசை, ஆசை, அடுத்தோடைய ஏமாற்றுவது, ஏற்றி பிழைப்பது, அண்டி பிழைப்பது, பின்னாடி ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இப்படி என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனை விஷயங்களையும் நான் என் கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டேன். கண்ட விஷயக்கி மால். இதெல்லாம் மகன்கள் தவறு என்று சொல்கிறார்களோ, வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, அத்தனை விஷயங்களையும் நான் வேண்டும் என்று எடுத்து என் கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டேன். அடுத்து என்ன பண்ணேன்? மகா மோக்கி நூப்பூர் பாஜத்தை. காலிலே சலங்கணி வேணும். கொஞ்சம் சலங்கை படம் வந்தது. சலங்கை அணிய வேண்டும், முக்கியம். இடக்கும் சலங்கு சவுண்டு வரும் இல்லையா? கொஞ்சம் சலங்கை. சரி, என்ன சலங்கை தெரியுமா? மகாமோகம். மோகனா மகாமோகமா? இல்லையா? மோகம் என்றாலுமே ஆசை, அதே கூட சொல்றாங்க. மகாமோகம், மாபெரும் மோகம் என்ற, பேராசை என்கின்ற, பெருமோகம் என்கின்ற நூப்பூர் பாஜத்தை குரு செய்தார் அணிந்து கொண்டேன். அது நான் நடக்கும்போதெல்லாம் அது இசைத்தது. பாஜத்தை பஸ்தி மகா மோகக்கி நூப்பூர் பாஜத்தை. காலிலே போட்ட குருசு இருக்கிறது, அது மாபெரும் மோகம் என்ற ஆசை. பாரதியார் பாடுவார், மோகத்தை அழித்து விடு, இல்லாலின் மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை மாய்த்து விடு, அல்லால் இருந்தால் சிந்தையை மாற்றி விடு பாடிப்பார். இங்கே மோகம் வார்த்தை தெய்வபக்தி என்ற மோகத்தை கொன்று விடுவார். பராசக்தி பார்க்கின்றார்கள். மோகத்தை கொன்று விடு, அல்லால் என்றால் மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை மாய்த்து விடு, அல்லாலும் சிந்தனை மாய்த்து, தேகத்தை சாய்த்து விடு, அல்லாலும் சிந்தனை மாய்த்து விடு. ஏன் சிந்தனை கொடுத்த? அதான் நான் சிந்திக்கிறேன், கொடுத்து வேணாம் பாரதியார். அது போலீங்க மகா மோகோ நூப்பூர் பாஜத்து. மாபெரும் ஆசை என்கின்ற, மோகம் என்கின்ற சலங்கை என்னுடைய காலிலே ஒலிக்கிறது. அப்புறம் நிந்தா சபது ரசால்.
அந்த பாடும்போது ஆடும்போது பாட வேண்டும் அல்லவா? இப்பொழுதுதான் துணியை பாட முடியாது, அது வேற. ஆனால் பாட வேண்டும் அல்லவா? ஆடும் பொழுதே பாட வேண்டும். ஆக ஆடுகின்ற அந்த வார்த்தைகள் ரசாலிட நாக்கிலிருந்து வாட வார்த்தைகள், அந்த பாடல்கள் என்ன தெரியுமா? நிந்தா சபத், பின்னாடி இகழ்ந்து பேசுகின்ற வார்த்தைகள் மட்டுமே இருக்கின்றன. பாரதியார் பாடுவார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கெடுத்திருப்போர் நிந்தனை செய்வோம் என்று பாடுவார். உலகுக்கு நீர்பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்து உடலும் ஓயமாட்டோம் என்று பாடியிருப்பார். அதுபோல நிந்தா சபத் ரசால் என் நாக்கிலே பாட்டாக வந்தது. ரசால் நாக்கிலே வந்த பாட்டு என்ன பண்ணுறதுமா? நிந்தா சப்து, பிறனை இகழ்ந்து பேசுகின்ற வார்த்தைகளே என்னுடைய நாக்கிலே பாட்டாக வந்தது. நிந்தா சபத் ரசால், சபத் என்றால் சொற்கள், நிந்திக்கிறது, நிந்திப்பது, பிறனை இகழ்வது. இகழ்ச்சி சொற்களே என்னுடைய நாக்கிலே பாட்டாக வந்தன. அப்புறம் என்ன முடிச்சேன்? வரம் பயோ மண் பயோ, என்னுடைய உள்ளத்திலே பூரா பிரமையே இருந்தது. மனசு பூரா ரப்பிரிச்சாமா. என்ன பிரமை? பிரமை என்றால் இல்லாததை இருப்பதாக எடுத்துக்கொள்வது, அதான் பிரமை. ரோட்டில் போய் கொடுக்குறோம், रास्ते में जा रहे हैं, तो वहाँ पर कोई चीज पड़ी हुई है, उसको देखते हैं, वो रस्सी है, लेकिन हम क्या करते हैं, उसको सांप समझकर रास्ते से हट जाते हैं, ये भ्रम है। अच्छा, सांप है, उसको हम रस्सी समझकर जाते हैं, वो ये तो भ्रम है। इसलिए भ्रम भयो मन भयो भरियो, मेरे पूरे दिल में भ्रम है, जो नहीं है माया, जो नहीं है उसको है करके मैं सोच रहा था, இதெல்லாம் இல்லையோ அதை இருப்பதாக என் மனதிலே நிரப்பிக் கொண்டேன். பிரம் பயோ மண் பயோ, அவையே எனக்கு பக்கவாதியாக இருக்கிற. பக்கவாதி தான் பக்கவாத்தியம். என்ன பக்கவாத்தியம்? வீணை இருக்கும், வயலின் இருக்கும், பதங்க இருக்கும், நிறைய இருக்கும் இல்லையா? இசை கருவி நிறைய உண்டு இல்லையா? ஆக பக்காவாத்தியம் பிரமையை நான் இசை கருவிகளாக வைத்துக் கொண்டேன். और चलते कुसंगति चाल. சரி, அந்த நடனத்திலே ஸ்டெப் முக்கியம். நீங்கள் பரதநாட்டியமோ அல்லது வெஸ்டர்ன் டான்ஸோ ஏதாவது இருந்தாலும் அந்த மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெப் கற்றுப்பாங்க. 1 2 3 4 பேடு உடனே எடுத்துருவாங்க. 1 2 3 4 பேடு ऐसा वो स्टेप चल सिखा देना उसको. स्टेप क्या है? चलते कुसंगति चाल. मेरा स्टेप जो है, என்னுடைய அந்த காலடி வைக்கிறோம் அல்லவா, அந்த ஒவ்வொரு அடியும் குசங்கதி தான், பேட் பர்ஷிப், தப்பான நடத்தையை நான் என்னுடைய ஸ்டெப்பாக, நாட்டினுடைய ஸ்டெப்பாக, கதமாக கிளியா, கதம் திரும்ப கிளியா. குசங்கதி சால், சத்சங்கதி குசங்கதி, சத்சங்கதி குட் ஃப்ரெண்ட்ஷிப், குசங்கதி பேட் ஃப்ரெண்ட்ஷிப். சால் என்றால் நடை, அந்த ஸ்டெப்பு. நாட்டியத்துக்கு ஸ்டெப் 1 2 3 4 இந்த பக்கம் 1 2 3 4 அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பார்கள். நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி देखा होगा जो नाच डांस मास्टर हैं, ये ऐसे सिखाते हैं. दिस साइड 1 2 3 4, that side 1 2 3 4, और दिस साइड 1 2 3 4, इस प्रकार सिखाएंगे. इसलिए उस नंबर को ध्यान में रखते हुए जो नाच सीखते हैं उनको नाच सीखना पड़ता है. ऐसे भी सिखाते हैं. कौन? डांस मास्टर, नाच गान सिखाने वाले मास्टर. यहाँ पर चलता कुसंगति चाल. मेरा स्टेप जो था वो सब बैड फ्रेंडशिप था. बैड फ्रेंडशिप रूपी चाल को मैंने रख के नाच सीखा, नाचा. अच्छा, कृष्णा नाद करती घट भीतर. अच्छा, घट भीतर शरीर के अंदर क्या है? अंदर क्या है? कृष्णा नाद करती, कृष्णा नाद करती घट भीतर. हमारे शरीर के अंदर कृष्णा का प्यास, दागम क्या है? इसको लेना है, उसको लेना है, इसको लेना है, उसको लेना है. பாரதியார் பாடுவார், என்று அடியும் இந்த சுதந்திர தாகம் என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாடுவார். என்று தனி வந்த சுதந்திர தாகம் அவருக்கு வந்தது. சுதந்திர தாகம் இப்போ நிறைய தாகம் இருக்கிறது. बहुत सारे प्यास हैं, पैसे के प्यास हैं और धन दौलत के प्यास हैं, सभी के प्यास हैं.
मेरे लिए अनेक प्रकार की प्यास थी, लेकिन ये कृष्ण पेय प्यास जो है नाद करती है, वो खेलती है, नाचती है, गाती है। तृष्णा नाद करती घट भीतर, शरीर के अंदर प्यास सभी कुछ पाने का, सांसारिक वैभवों को, सांसारिक विषयों को पाने का वो प्यास, पाने की वो प्यास मेरे शरीर के अंदर नाच रहा था, मतलब गा रहा था, संगीत गा रहा था। कृष्णा नाद करती, वो उसको क्या करते हैं, नाद को क्या करते हैं, संगीत की तरह। जैसे कि पानी बहती है तो कलकर नाद करती बहती है ना, कलकर नाद करती बहती है। पानी बरसा है तो रिम झिम पानी बरसा, ऐसे कहते हैं ना। इसलिए यहाँ पर तृष्णा नाद करती घट भीतर, मेरे शरीर के अंदर तृष्णा प्यास गाती है, नाद करती है, संगीत बजाती है। अच्छा, नाना विधि दे ताल, उसको पाने के लिए, मेरे प्यास को बुझाने के लिए अनेक प्रकार के उपायों का हम प्रयोग करते हैं। नाना ना अनेक प्रकार के, कई प्रकार के विधि था उसका रास्ता। जैसे कि धन कमाने के अनेक रास्ते हैं, कुछ मेहनत करता है, कुछ मजदूरी करता है, कुछ क्या है किसान का काम करता है, कुछ बड़ी का काम करता है, कुछ जूते सीने का काम करता है, कुछ चमार का काम करता है, कुछ कुम्हार का काम करता है, कुछ चोरी भी करता है, कुछ जेब काट भी करता है, जेब कटौती वो भी करता है, कुछ कत्ल भी करता है। कैसे भी हो, ये सब क्या है, धन कमाने के रास्ते। इसलिए नाना विधि दे ताल, उसको कमाने के लिए कई प्रकार की जो विधियां हैं, या मतलब मेथड्स हैं, वही ताल के रूप में, ताल के रूप में आया। नाना विधि दे ताल, ठीक है। और उसके बाद यहाँ पर कमर में कहते हैं ना पोटियाम, और तो कमर की वो पोशाक, उसे माया को कटी पेंटा बांधियो। कटी मतलब है कमर, कटी मतलब कमर। मैंने अपनी कमर में माया को बांध दिया है। माया मतलब क्या है, झूठ है, जो सच नहीं है उसे माया कहते हैं। कबीर के नजर में माया अलग होती है, लेकिन वास्तव में माया का मतलब है झूठ। झूठ को मैंने अपने कमर में बांध लिया। माया को कटी पेटा बांधियो। पेटा என்றால் हम वेश कटुவோம், அப்படி போடுறோம்। नाथ में ऐसा नहीं है, साउथ में ऐसा है। ऐसा करके इसको लगाएंगे, ऐसा लगाएंगे। माया को कटी पेटा बांधियो, कटी का मतलब है कमर। माया को कटी पेटा बांधियो, वेशी எடுப்போம், वेशी எடுத்து அப்படியே எடுத்து போட்டு போட்டு இந்த சொரிக்கும், इसी को पेटा करती। माया को कटी पेटा बांधियो। अच्छा, लोभ तिलक दे बाल, मेरे माथे पर நெற்றியிலே பொட்டு வச்சுக்கேன்। எது தெரியுமா, लोभ को तिलक रूप में बाल को लगा लिया, பேராசையை நான் பொட்டாக வைத்துக் கொண்டேன்। इतना कैटा से बाल, लोभ तिलक दे बाल, मेरे ललाट पर, मेरे माथे पर मैंने तिलक के रूप में किसको रखा, लोभ को रखा, लालच को रखा, பேராசையை என் நெற்றியிலே பொட்டாக வைத்துக் கொண்டேன்। लोभ तिलक दे बाल, इस प्रकार ऐसा गेटअप में, இந்த கெட்டப்பில், இந்த அலங்காரத்தோடு நான் என்ன பண்ணேன், ஆட ஆரம்பித்தேன்। ஆடினேன், ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடாண்டு ஒரு வசனம் வரும், அதுபோல் ஆடினேன் ஆடிக்கொண்டே இருந்தேன்। கோட்டி கலா காட்சி நிற்கிறாயே, கவேச பாடுவார், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திறந்தோ சுற்றம் என்ன, கூடிவிட்டு ஆகி போனால் கூடவே வருவது என்று பாடிப்பார்। அதுபோல் இங்கே கோட்டி கலா காட்சி நிற்கிறாயே, கோடிக்கணக்கான கலைகளை, நாட்டியங்களை நான் காட்சியாக காண்பித்தேன்। காட்சிதான், கோடிக்கணக்கான ஆட்டங்களை, நாட்டியங்களை நான் ஆடி காண்பித்துட்டேன்। கோட்டி கலா காட்சி நிற்கிறாயே, சரி, அதை காட்டுகிற பொழுது जल तल सुधि नहीं काल, जल की सुधि नहीं, तल की सुधि नहीं, काल की सुधि नहीं। அது நிலமா நீரா என்ற நினைப்பில்லாமல் நீரிலும் ஆடினேன்,
நிலத்திலும் ஆடினேன், காலம் பாராமல் ஆடினேன், இரவிலும் ஆடினேன், பகலிலும் ஆடினேன், மதியம் ஆடினேன், மாலை ஆடினேன், காலை ஆடினேன். சுதினகி கால், கால் கி சுதினகி, காலத்தை பற்றிய ஞாபகம் எனக்கு இல்லை. ஜல தல சுதினகி கால், ஜல தல கால் கி சுதினகி, சுதினகி நினைவில்லை. குடிகாரம் பண்ண சுத்புத் கோபட்டா சொல்லுவார், நினைவிடம் தான் சொல்லுவாங்க இல்லையா, அது அன்கான்சியஸ் சொல்லுவாங்க. ஆக எனக்கு நீரை பற்றியோ நிலத்தை பற்றியோ காலத்தை பற்றியோ நினைவில்லாமல் நான் ஆடினேன். என்ன அர்த்தம்? நீரிலும் ஆடினேன், நிலத்திலும் ஆடினேன், விண்ணிலும் ஆடினேன், மண்ணிலும் ஆடினேன், காலம் வராமல் ஆடினேன். இரவில் நாட்டும் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் வருவது பாடிப்பார் கவியரசர். அதுபோல ஜல தல சுதினகி கால், நான் காலத்தை பற்றியும் கவலைப்படல, நீரை பற்றி கவலைப்படல. நீரா நிலமா எல்லா இடத்துலையும் வந்து நான் இதே கெட்ட போடு, இத்தனை கெட்ட போடு வந்து ஆடிவிட்டேன். ஆடிப்புறா ஓய்ந்து விட்டேன். ஆடாதடா ஆடாதடா மனிதா, இந்த காலையில் பார்த்த பாடலை கேட்டேன். நீ ஆட்டம் போட்டால் அடங்கிடுவே மனிதா. நான் இப்போ ஆடிவிட்டேன். जीवात्मा कहती है परमात्मा से, मैं नाच चुका, अब मैं नाचियो बहुत गोपाल, बहुत नाचियो, நான் ரொம்ப ஆடிட்டேன், நிறைய ஆடிவிட்டேன். இப்பொழுது எல்லாமே காரணம் தெரியுமா? என்னுடைய அறியாமை தான். सूरदास की सभी अविद्या, ये सब मेरी अविद्या थी. मैंने जानबूझ कर नहीं किया, मैंने अनजाने वर्ष किया. நான் அனைத்தையும் அறியாமல் செய்துவிட்டேன். सूरदास की सभी अविद्या दूरी करे नंदलाला, नंदलाला कृष्ण, नंद के पुत्र कृष्ण, मेरे सभी अविद्या को दूर कीजिए. मैंने जो कुछ भी अनजाने, அதாவது தெரிந்து செய்தால் அது தவறு, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது என்று வாலிப்பாடு இருப்பார். தவறு செய்தவன் தெரிந்து பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்பார். அதுபோலவே நான் வருந்துகிறார், அனைத்தும் நான் வந்து தெரிந்தே செய்யவில்லை, தெரியாமல் செய்தேன், அதாவது அறியாமல் செய்தேன். அதை தெரியாமல் செய்தேன், அறியாமல் செய்தேன். இது வந்து நான் என்னுடைய மதியினத்தால் எனக்கு அறிவு பெற்று போனதால் நான் செய்தேன். ஆகவே கண்ணா, நீதான் நான் தெரியாமல் செய்த பிழைக்கு எனக்கு நீ நீதி வழங்க வேண்டும், என்னை தீர்த்து வைக்க வேண்டும். மேரி அவித்யா தூர் கரோ நந்தலாலா, நந்தலாலா கண்ணா, நான் எல்லாம் தெரியாமல் செய்தேன், அறிந்தே தவறு செய்யவில்லை, ஆக அறியாமல் செய்ய தவறு. ஆகவே இதை நீ நீக்க வேண்டும். ஜீவாத்மா கூறுகிறது, கண்ணா நீ இதை நீக்கி எனக்கு புதிய லோகத்தை கொடு, இரவா லோகத்தை கொடு என்று வேண்டுகிறார். ஜீவாத்மா கேட்கிறமா, सूरदास की सबै अविद्या दूरी करे नंदलाल, நந்தலாலா நந்தனுடைய மகனாகிய கண்ணா, நீங்கள் நான் அறியாமல் செய்த இந்த பிழையை நீங்கள் மன்னித்து தருவீராக. மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்ல கதியை, அதாவது மோட்சத்தை தருவீர்களாக என்று வேண்டுகிறார் சூர்தாஸ். சூர்தாஸ் வேண்டுமில்லை, ஜீவாத்மா வேண்டுவதாக சூர்தாஸ் வேண்டுகிறார். சூர்தாஸ் கி சபை அவித்யா தூரி கரை நந்தலாலா. கவிஞர் அர்த்தரை சொல்கிறேன், தன்னையே சொல்கிறார், நான் தான் அர்த்தம் பண்ணேன், என்னுடைய இந்த அறியாமையை நீக்கி எனக்கு நல்ல வாழ்வு கொடுங்கள், நல்ல கதியை கொடுங்கள், நற்கதியை தாருங்கள், என் நீங்கள் வாழ வையுங்கள், எனக்கு நீங்கள் மோட்சம் தாருங்கள் என்று தவறை உணர்ந்து வேண்டுகிறார். ஆகவே தவறை உணர்ந்தால் கண்டிப்பாக மதிக்க வேண்டும் என்பது தீர்ப்பு, நீதி, நியதியும் கூட. ஆகவே இங்கே சொல்றார், सूरदास की सबै अविद्या दूरी करे नंदलाल. विनोदग्रेन अब मैं नाचो बहुत गोपाला, गोपाला मैं बहुत नाच चुका, நான் ரொம்ப ஆடிவிட்டேன், போது எனக்கு ஆடி ஆடி அழுத்து விட்டேன், ஓய்ந்து விட்டேன். காம குரோதிக்கு பகனி சொல்லலாம், நான் ஆடுவதற்காக வேண்டிய அந்த ட்ரெஸ்ஸு, அந்த மேக்கப், அந்த கெட்டப் என்ன போட்டுக்கொண்டேன், काम को और क्रोध को अपने पोशाक रूप में पहन लिया, पहन लिया, चोलना पोशाक, वो नाच की पोशाक जो है वो मेरी काम और क्रोध थी. काम क्रोध की पहरी चोलना,
காமத்தையும் கோபத்தையும் அங்கியாக ஒட்டிக்கொண்டேன். அவர் கண்ட விஷயக்குமால் அனைத்து ஆசைகள் என்ற ஆசைகளை என் கழுத்திலே मालायाग पोटुकोंडे अनेक प्रकार की विषय वासनाओं को मैं माला के रूप में गले में डाल लिया। महामोह की नूपुर बजत पैरों में महामोह रूपी नूपुर को बांध लिया। கால்களிலே மகாமோகம் என்கின்ற சலங்கையினான் குஞ்சும் சலங்கையினான் கட்டிக்கொண்டு நிந்தா சபத் ரசால் பாடுகின்ற பாடலாக பிறரை இகழ்ந்து பேசும் சொற்களை நானுடைய பாடலாக அமைத்துக் கொண்டேன்। अपने जीभ पर दूसरों की निंदा शब्द को ही शब्द का ही मैंने उपयोग करके गीत गाया। और वरम भयो मन भयो मेरे दिल में पूरा सारा का सारा ஒரு வில்லன் துள்ளி பிரம்மதா மற்றும் ஜூட்டா என்னுடைய உடம்புறா மனதிலே முழுமையாக பிரமைதான் இருந்தது। பிரமை என்றால் இல்லாததை இருப்பதாக கருதுகிறது। பணம் தான் பெருசு, செல்வம் தான் பெருசு, அந்தஸ்து தான் பெருசு, இதுதான் பெருசு, அதான் பெருசு என்று பிரமையை நான் மனதிலே நிரப்பிக் கொண்டேன்। வரம்பையோ மண்பரையோ பக்காவஜ் அதுவே எனக்கு பக்கவாத்தியமாக அமைந்தன, மேளமாக மிருதங்கமாக பக்கவாத்தியமாக அமைந்தன। சலத்தை குசங்கத்தி சால் நடக்கும்போது ஷிப் இருக்கும் இல்லையா, அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு நடையாக வந்தது। तो मैंने कुसंगति को बुरी मित्रता को अपने चाल के रूप में रख लिया। चलते कुसंगति चाल तृष्णा नाद करती घट भीतर मेरे शरीर के अंदर प्यास, ये चाहिए वो चाहिए वो चाहिए ये चाहिए, इस प्रकार का प्यास मेरे शरीर के अंदर वो संगीत रूप में लहरा रहा था। और என்னுடைய உள்ளத்திலே இந்த உடம்புக்குள்ளே தாகம், பண தாகம், சொத்து தாகம், இது தாகம், அந்த தாகம் என்ற தாகம் என் உள்ளுக்குள்ளேயே அலைபாய்ந்தது, ஓசை எழுப்பியது। நானா விதியை தேய்த்தால் அதை அதற்கான பல வழிகள் நேர்வழியோ அல்லது நேர்வு அல்லாதவழியோ எப்படியோ அடையணும் என்ற அந்த வழியானது, அந்த மெத்தடு ரூட்ஸ் அது எனக்கு தாளமாக அமைந்தன। மாயாக்கோ கட்டி பேண்டா விழிப்புணர்வு ஆடையாக மாயையை झूठ को मैंने अपने कमर में बांध लिया। माया को कट्टी पेटा बांधियो लोभ तिलक दे बाल ललाट पर लोभ को तिलक के रूप में लगा लिया। पेरा से नान पोटाग कट्टिले वैसे लोभ तिलक दे बाल। इस प्रकार ऐसी गेटअप के साथ, ऐसी श्रृंगार के साथ, ऐसे साज सज्जे के साथ எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நான் என்ன பண்ணேன், ஆட ஆரம்பித்தேன், ஆடினேன்। கோடி கலா காட்சி திக்கிறாயி கோடிக்கணக்கான நாட்டியங்களை பாடல்களை ஆடிவிட்டேன், கோடிக்கணக்கில் நான் ஆடிவிட்டேன்। கோடி கலா காட்சி திக்கிறாய் காண்பித்து விட்டேன்। ஜல தல சுதினகி கால், ஜல தல கால் சுதினை எனக்கு நீரை பற்றி நினைவில்லை, நீரிலும் ஆடினேன், தல நிலத்திலும் ஆடினேன், அவர் காலம் பற்றிய நினைவில்லாமல் ஆடினேன், இரவிலும் ஆடினேன், பகலிலும் ஆடினேன், இந்நேரமும் ஆடிக்கொண்டே இருந்தேன்। ஜல தல கால் की सुधि नहीं याद नहीं, स्मृति नहीं, होश नहीं, நினைவில்லை, நினைவிழந்து பகலிலும் இரவிலும் என்னாலும் ஆடினேன், இரவிலும் ஆடினேன், பகலிலும் ஆடினேன், காலத்தை பற்றி எண்ணாமல் ஆடினேன், இத்தனை ஆட்டத்தையும் ஆடி முடித்து விட்டேன்। ஆகவே அப்பை நாச்சியோ பகத் கோபாலா, கோபாலா கண்ணா நான் நிறைய ஆடிவிட்டேன், நான் ஆடி முடித்து விட்டேன்। இத்தனை ஆட்டங்களும் நான் ஆடியது என்னுடைய அறியாமையின் காரணமாக। சூராஸ்ரீ சபை அபிப்பியா, இத்தனை ஆட்டங்களும் நான் ஆடியது என்னுடைய அறியாமையின் காரணமாக। இந்த அறியாமையின் காரணமாக நான் ஆடினேன்। ஆகவே இதை நீ மகானாகியனே, பகவானே, கண்ணனே, நீ என்னை மன்னிப்பாயாக, தூரி கரோ, இந்த அறியாமையை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி மெய் ஞானத்தை அருள்வாயாக। இந்த அறியாமையை நீக்கி எனக்கு நல்ல ஞானத்தை, மெய் ஞானத்தை, அறியாமை மெய் ஞானம், இந்த அறியாமை ஞானத்தை அஞ்ஞானத்தை நீக்கி எனக்கு மெய் ஞானத்தை அளிப்பாயாக என்று நந்தலாலா கண்ணா என்று கண்ணசே பிரார்த்தனா கண்ணே
கண்ணனை வேண்டுகிறார். சூர்தாஸ்கி சபை அவித்யா எல்லா தீவுகளையும் நான் செய்த அத்துணை தவறான செயல்களையும் நான் தெரியாமல் செய்விட்டேன், சரியா செய்யவில்லை. ஆகவே கண்ணா நீ அதை நீக்க வேண்டும். தூரிக்கரோ நீக்க வேண்டும் கண்ணா. நந்தனுடைய மகனாகிய கண்ணா, நந்தலால் நந்தனுடைய மகனாகிய கண்ணா, நந்தனுடைய செல்லப்பிள்ளையாகிய லால் செல்லப்பிள்ளை பேரா பேட்டான். நீதான் என்னை மன்னித்து வரல வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நீ கவிதை பாடுப்பார். ஆட்டுவித்தால் ஆடுவர் ஆடாதாரோ கண்ணா, ஆசையினம் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா என்று பாடிப்பார். அதுபோல திருநாவுக்கரசர் பாடிப்பார். ஆட்டுவித்தால் ஆடுவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆரோவர் அடங்காதாரோ, ஓட்டுவித்தால் ஆரோவர் ஓடாதாரோ, உறக்க விட்டால் ஆரோவர் உறங்காதாரோ என்று பாடுவார். உறங்க விட்டால் ஆரோவர் உறங்காதாரோ என்று அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட பாடல் இங்கே இத்தனையும் நான் ஆடிவிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். அது காரணம் நீதான் என்னை ஆட்டி வைத்தாய், அறியாமல் நான் ஆடிவிட்டேன். இப்பொழுது என் அறியாமையை நீக்கி அஞ்ஞானத்தை நீக்கி எனக்கு மெய் ஞானத்தை அருள்வீராக என்று வேண்டுகிறார் सूरदास की समय अविद्या पूरी करो नंबराना। और एक बात कहता हूँ, अब मैं नाचियो बहुत गोपाला, जीवात्मा कहती है कृष्ण से कहती है, अब मैं नाचियो बहुत गोपाला, काम क्रोध की प्रहरी चोलना, कंठ विषय की माल, महामोह की नूपुर बाजत, निंदा शब्द रसाल, भरम भयो मन भयो, पकावजना वाद्य यंत्र सबै निंदा शब्द रसा शब्द शब्द, भरम भयो मन भयो भरियो, पकावज चंद चलत कुसंगति चाल, कृष्णा नाद करती घट भीतर, नाना विधि दे ताल कालम, माया को कटी बेटा बांधियो, लोग तिलक दे बाल, कोटि कला काची दिखराई, जल तल सुई नहीं काल, जल तल काल की सुई नहीं, कोटि कला काची दिखराई, जल तल सुई नहीं काल, उदास की सबै अविद्या दूरी करो नंदलाला। जैसे मेरी अज्ञान के कारण हुआ, इसलिए इस अज्ञान को दूर कीजिए और नई ज्ञान को दीजिए और मुझे तरिए எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள், என்னை ஏற்றி விடுங்கள், இந்த பிறப்பு என்ற இந்த பழத்திலிருந்து என்னை தூக்கி விடுங்கள், ஏற்றி விடுங்கள். ஏற்றிவிட்டு எப்படி சொல்வார், வள்ளுவர் சொல்வார், பிறவி பெருகிலார் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருக்கிடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்வது, நானுடைய அடி சேர்ந்து விட்டேன் கண்ணா, இறைவா என்னை இந்த பிறவி பெருக்கிடது நீக்க வேண்டும். நான் ஆடியது போலாவும் என்னுடைய அறியாமையினால், अज्ञान वर्ष में इतना नाचा, कृपया उसे माफ़ कर दीजिए और मुझे आप ले लीजिए, शरण दीजिए, आपकी चरणों में शरण दीजिए और मुझे पुनः ना पैदा होना ऐसा वर दीजिए, मुझे स्वर्ग को ले जाइए, ये सारी भूलें माफ़ कर दीजिए। इस प्रकार प्रार्थना करते हैं, जीवात्मा के रूप में सूरदास से प्रार्थना करते हैं। आशा है कि आप समझ में आ गया होगा। अगर समझ में नहीं आया तो कमेंट्स में आप डाल दीजिए या मुझे फ़ोन कीजिए, मैं आपको बता दूंगा और विस्तार और भी बता दूंगा। आप किसी प्रकार झिझक मत कीजिए, தயங்க வேண்டாம், தயக்கம் வேண்டாம். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள், இல்லாவிட்டால் நேரில் கேளுங்கள், ஃபோன் செய்து கேளுங்கள். நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆகவே என்றைக்கும் உங்கள் தோழனாக சேவகனாக இருப்பேன் என்று கூறி நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கிறேன். அதற்கும் விடைபெறுவது तमिल मूलियन और सुंदरराजन। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा रहने वाला आपका और सुंदरराजन। आशा है कि आप इसको लाइक करेंगे और सब्सक्राइब करेंगे और आप दोस्तों में परिवार में बांटेंगे। லைக் பண்ணுவீர்கள், சப்ஸ்கிரைப் செய்வீர்கள், எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் என்று நம்புகிறேன். நம்பிக்கையோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன்.
நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் ஆப்பா ஆர் சுந்தரராஜன். தன்யவாத், நன்றி. தன்யவாத், நன்றி. தன்யவாத், நன்றி. ஜெய். என்ன கூப்பிட